கடவுளை இப்படித்தான் கும்பிட வேண்டும் என்று மனிதர்கள் சில விதிகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆகம விதிகளையே தன் பக்தனுக்காக கடவுள் சுக்குநூறாக உடைத்த கதை தெரியுமா? இது திருநாளை போவார் என்று அழைக்கப்படும் நந்தனாரின் வரலாறு. வேதங்கள், மந்திரங்கள் என எதுவுமே தெரியாத ஒரு சாமானிய மனிதர் தூரத்திலிருந்து சிவதரிசனம் காண ஆசைப்பட்டார். ஆனால் அவர் பிறந்த குலத்தைக் காரணம் காட்டி கோயிலுக்குள் நுழையத் தடை விதிக்கப்பட்டது. வெளியே நின்று பார்த்தாலும் பல டன் எடையுள்ள பிரம்மாண்டமான கல் நந்தி சிவனை மறைத்து நின்றது. ஆகம விதிகள், சாஸ்திரங்கள், சடங்குகள் என்று எதுவும் அவருக்குத் தெரியாது. அவரிடம் இருந்தது கண்ணீரும் சிவனை பார்க்க வேண்டும் என்ற வெறியும் மட்டுமே. இது எப்படி உண்மையான பக்தியாகும்? உலகை ஆளும் ஈசன் மனிதர்கள் உருவாக்கிய இந்த விதிகளை பார்த்து சிரித்தார். தன்மீது உண்மையான அன்பை மட்டுமே வைத்திருக்கும் நந்தனாரின் கண்ணீருக்கு சிவபெருமான் முழுமையாக கட்டுப்பட்டார். என் பக்தன் என்னை பார்க்க நந்தியே சற்று விலகியிரு என இறைவன் கட்டளையிட அந்த பிரம்மாண்ட கல் நந்தி தானாகவே நகர்ந்து அவருக்கு வழிவிட்டது. இன்றும் திருப்பங்கூர் கோயிலில் நந்தி விலகியே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். கடவுள் நீங்கள் படிக்கும் மந்திரத்தையோ செய்யும் சடங்குகளையோ பார்ப்பதில்லை. உங்கள் மனதில் உள்ள உண்மையான அன்பை மட்டுமே பார்க்கிறார். ஒரு சாமானியனுக்காக தன் கோயிலின் அமைப்பையே மாற்றிய கடவுள் சிவபெருமான். இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து அருள் வழியில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.